நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க கோரி பாடந்துறை நகர பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுலா பகுதியில் தற்போது காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக மனிதர்கள் தாக்குவது, விவசாய பயிர்களை சேதப்படுத்துவது அதிகரித்துள்ளது. குறிப்பாக பாடந்துறை பகுதியில் அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்படுத்தி வருவதால் அந்த பகுதி மக்கள் நிம்மதி இழந்துள்ளனர். தொடர்ச்சியாக இரவு வந்த யானை அந்த பகுதியில் நடமாடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இது சம்பந்தமாக தற்பொழுது இங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கோரிக்கையை கேட்போம். என்ன எதனால் நடமாடிட்டு இருக்கு சார்? இது வந்து நேற்று முந்தின நாள் இல்லை சார், ஒரு மாதமாக இதுதான். இந்த பாடந்துறை பகுதியில் தினந்தோறும் யானை வந்து நைட்டு ஆனால் ஒரு 9 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் சார். 9 மணிலேருந்துட்டு யானை தான், விடிய விடிய நம்மளால் தூக்கமே இல்லை. விடிய விடிய யானை தான், யானை ஆட்டுற வேலை, யானை அவங்க கூட சப்போர்ட் பண்ணி நம்ம யானை ஆட்டுற வேலைக்கு எல்லாம் போகிறது தான். இது ஒரு தீர்வு காணும் வரை மக்கள் இங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. அரசு அதிகாரிங்க வந்திருக்காங்க. அவங்க நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டு நமக்கு இந்த ட்ரெஞ்செல்லாம் எடுத்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதுதான் சொல்லிகிட்டே இருக்கோம். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஆள் இறந்து போயிடுச்சு. அது இல்லாமல் இப்போது பக்கத்தில் இப்போ பாடந்துறை பகுதியில் இப்போ ஒரு 4 நாளாக யானை டெய்லி வந்து போயிட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டு தான் இருக்காங்க. அதனால ஏதாவது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே கூடியிருக்கோம். அரசு அதிகாரிங்க வந்திருக்காங்க. நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தான் நான் சொல்கிறேன். குறிப்பாக அகழி முழுவதும், குறிப்பாக கிராம பகுதியை ஒட்டியுள்ள அகழி முழுவதும் தற்பொழுது அகலப்படுத்த வேண்டும் என்பதும், புதிதாக அகழி அமைக்க வேண்டும் என்பதே இவர்கள் கோரிக்கையாக உள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.